வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் மாரடைப்பு காரணமாக பெரம்பலூர் நபர் மரணம், உடல் தாயகம் சென்றது. குவைத்தின் கபத் பகுதியில் காய்கறிகள் உற்பத்தி இடத்தில் கண்காணிப்பாளராக வேலை செய்து வந்த இந்தியா தமிழகம் பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பையினை அடுத்து கிருஷ்ணபுரம் பகுதியைச் சேர்ந்த ரத்திரகுமார் என்ற 47 வயதுடையவர் மாரடைப்பு காரணமாக நேற்று மரணமடைந்திருக்கின்றார். இதையடுத்து சட்ட நடவடிக்கைகள் முடிக்கப்பட்ட நிலையில் இன்று இரவு 11 மணி அளவில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் சென்னை செல்கின்ற உடல் நாளை காலையில் இலவச ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊர் எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான அனைத்து வேலைகளையும் சமூக சேவகரும் மற்றும் குவைத் இந்திய தூதரக பிரதிநிதியுமான அலிபாய் அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார். இவர் குவைத்தில் உள்ள மக்கள் சேவை மையத்திலும் இணைந்து செயல்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி செய்யப்பட்ட அந்தஸ்துள்ள பிரிவின் கீழ் 8 பெண்கள் ஆகஸ்ட் 31 முதல் சகைல் வழியாக அறிவிப்புகளை பெறுவார். உள்துறை அமைச்சகம் சிவில் தகவல் பொது ஆணையத்துடன் இணைந்து ஆகஸ்ட் 31 முதல் அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த மின் சேவைகள் பயன்பாடான சகைல் மூலம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று புதன்கிழமை அறிவித்திருக்கின்றது. குவைத் குடியுரிமையை ரத்து செய்வது தொடர்பான வழக்குகளின் ஒரு பகுதியாக சட்டப்பூர்வ நிலையை திருத்துவதற்கு தேவையான நடைமுறைகளை முடித்த பின் பயனாளிகளுக்கான இந்த அறிவிப்புகள் குறிப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற வழக்குகளை நிர்வகிக்கும் முறைப்படுத்தவும் உள்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறையான வழிமுறையை செயல்படுத்தியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தகுதியுள்ள நபர்கள் இந்த நேரத்தில் PACI அலுவலகங்களுக்கு நேரில் வர வேண்டாம் என்று MOI மற்றும் PACI இரண்டும் ஒரு கூட்டு அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கின்றன. இதற்கு பதிலாக சாகில் விண்ணப்பம் மூலம் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புக்காக காத்திருக்குமாறு அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். குவைத்தில் 13 பேரின் மரணமும் 63 பேர் சிகிச்சையிலும் உள்ள சம்பவத்தை தொடர்ந்து இந்திய தூதரகம் அவசரகால உதவி எண்ணை வெளியிட்டிருக்கின்றது. குவைத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக மருத்துவமனையில் சுமார் 40 இந்தியர்கள் வரையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலர் உயிரிழந்திருக்கின்றனர். பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் காணப்படுகின்றனர். லேசாக பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் குணமடைந்து வருகின்றனர் என்றும் தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவித்திருக்கின்றது. 63 பேரில் பாதிக்கப்பட்ட 40 இந்தியர்களை தவிர மற்றவர்கள் எந்த நாட்டினர் என்ற விவரங்கள் தெரியவில்லை. இறந்தவர்கள் மற்றும் சிகிச்சையிலும் உள்ளவர்களின் குடும்பத்தினர் தொடர்பு கொள்ள இந்திய தூதரகம் +965 65 50 15 87 என்ற உதவி எண்ணை அறிமுகம் செய்திருக்கின்றது என்றும் இந்த துயரமான சம்பவம் தொடர்பாக தூதரகத்திற்கு தெரிய வந்தவுடன் இந்திய தூதர் மற்றும் பிற தூதரக அதிகாரிகள் இந்தியர்கள் உடல்நிலை குறித்து விசாரிக்க சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றனர் எனவும் மேலும் இந்தியர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் குவைத் சுகாதார அமைச்சகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளனர் என்றும் தூதரகம் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றது. எனவே குடும்பத்தில் உள்ள யாராவது வேலையின் நிமித்தமாக குவைத்தில் இருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்தால் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள மேற்குறிப்பிட்ட எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.28 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.52 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.12 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.96 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.82 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 985.69 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.88 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.